ஓசை பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, சூசை மரியா இயேசுவின் திருக்குடும்ப பெருவிழா ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று எனக் கண்டு ஆணுக்கு துணையாக பெண்ணை படைத்து குடும்பம் என்னும் அழகிய பரிசினை மனிதனுக்கு கொடுத்தார். குடும்பமே சமூகத்தின் அடிப்படையாகிறது. குடும்பமே திரு அவையின் அடிப்படையாகிறது. கடவுள் நம் அனைவரின் குடும்பங்களையும் தம் அருளால் நிரப்பி ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி திரு குடும்பங்களாக மாற்றியருள வேண்டி இப்பெருவிழா பலியில் இணைவோம். உலகெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சியை காண்கின்ற அன்பு சொந்தங்களுக்கு குடந்தை மறைமாவட்டம் லால்குடி வட்டம் தொட்டியம் பங்கின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதால் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களோடு சேர்ந்து இத்திருப்பலியிலே நீங்களும் பங்கு கொண்டு ஜெபிக்க அழைக்கின்றோம். தூய மறைநிலை நாம் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுலைக்கு நினைவாக படைப்பாகிய தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நாம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக இருக்க நமக்கு அழுவாராக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணியின் வழியாக ஆன்மாக்கள் புனிதமடைந்து புனிதற்ற வாழ்வை கொடையை பெற வேண்டும் திருவிழமானி இந்த புனித நாளாய் இன்று இத்தண்ணீரினால் பாதுகாப்படை விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை மன்றாடுகின்றோம். தண்ணீரனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும் உயிரிழைக்கும் மண்ணில் ஊட்டிலையும் புதுப்பித்து இந்த உடலையும் உள்ளத்தையும் தீங்கணத்திலிருந்து காத்தழுவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணிவரவும் மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறல் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கி எலிசை வழியாக கற்பித்தீர். படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவர்த்தன ஆசிரியத்தில் தாலிமையை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோழிரை செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவியார் எழுந்திரளி எங்கள் இடையராது காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். வாழ்த்துகின்றோம் இறைவன்.
இணையில்லாத வில்லரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாய உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்ப நீரே மன்றாடுவோமாக. இறைவா எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்திருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவர்க்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வசனங்கள் 20 22 24 28 வரை. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்தே கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம் பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம் மீது ஆணை, என் தலைவரே, உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டு அருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல்: ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோப்பின் கடவுளை எனக்கு செவி சாய்த்தருளும். என் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும். நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயல் 2 இறைவாக்கியங்கள் 41 முதல் 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமிலேயே தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று அவர் எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்டு அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதிலையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்போது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அகில உலகம் என்றும் மாத தொலைக்காட்சியின் வழியாக நம்மோடு இணைந்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றும் தங்குவதற்கு இறைவன் அருள் கூற உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, திருச்சபையின் ஆணி வேறே குடும்பம்தான் என்ற ஒரு ஸ்தானத்தை தொடக்க திருச்சபையிலேயே வழிவகுத்து வைத்தார்கள். அந்த குடும்பம்தான் எல்லா நிலைகளிலும் வளர்ந்து வாழ்ந்து நமது பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நமது வாரிசுகளை உருவாக்கி காலம் முதல் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று அந்த வாரிசுகளை தொகுத்து வழங்குவது மட்டுமல்லாமல் குடும்ப கௌரவத்தையும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இருக்கக்கூடிய நிலையை நான் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் காலத்திலே மருத்துவம் என்றால் என்னன்னே தெரியாது. ஆனால் இன்று குடும்பங்கள் 2 இடத்துக்கு தான் அதிகமாக போகிறாங்க. எந்தெந்த இடம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, ஒன்று மருத்துவமனை, ஒன்று கவுன்சிலிங் சென்டர், அவ்வளோதான். ஆற்றுப்படுத்தல் மையத்துக்கும் மருத்துவமனைக்கு தான் நிறையா பேர் போகிறோம் இன்றைக்கி. ஏன் அப்படி நம்ம யோசித்து பார்த்தோம்னா, மனநிலை சரியில்லை, உடல் சரியில்லை, நிம்மதி இல்லை, நிறைவில்லை, நிலையான அமைதி இல்லை என்று பலவிதமான நிலைகளுக்கு மனிதன் ஆளாகி கொண்டிருக்கிறான் என்பது தாங்கள் அறிந்த உண்மை. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய குடும்பம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய முதல் வாசம் தெளிவாக சுட்டி காட்டும். ரொம்ப நாளைக்கு பிறகு சாமுவேல் என்ற ஒரு மகவை அண்ணாவுக்கு கொடுத்தார். அப்படி என்றால் அவங்க வேண்டுதல் வீணடிக்கப்பட்டதா? இல்லை. நம்பிக்கை சற்றும் குறையவில்லை. ஆகையாலே முடிந்த வரைக்கும் நம்பிக்கையில் ஆழ்ந்து சிந்தித்து கடவுளை நோக்கி மன்றாடுவோம். என்றாவது ஒரு நாள் அந்த குரல் கேட்கப்படும். அந்த குரல் கேட்கப்பட்டதுக்கு உனக்கு பதில் வழங்கப்படும் என்ற ஒரு மனநிலை இருந்திருக்க வேண்டும். ஆகையால் தான் சாமுவேலை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. அப்போ அந்த குடும்பங்கள் எல்லாமே இறைவனுக்கு ஏற்புடைய குடும்பங்களாக மாறியது. அதான் உண்மை. அன்னைக்கு கவுன்சிலிங் கொடுக்கவோ ஆலோசனை சொல்லவோ யாருமே கிடையாது. அனைத்தும் கடவுளுக்கு உரியது.
அவ்வளோதான். படைத்தார், பராமரிக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார். என்ன நிலை வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு மன பக்குவத்தையும் மன தைரியத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுவே அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதிலே அவர்கள் எல்லளவும் அவர்கள் ஒரு நாளும் துவண்டதும் இல்லை, துவண்டு போனதும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய காலகட்டங்களிலே குடும்பங்களிலே எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே அமைதி இல்லை, எல்லாமே நமக்கு தெரியும். உறவுகளிலே பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுடைய பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோருடைய பிரச்சனை, நண்பர்களுடைய பிரச்சனை, உறவுகளுடைய பிரச்சனை. இருந்தால் தான் சமுதாயம் மதிக்குது, இல்லைன்னா நம்மளை தூக்கி எறிந்து பேசுது. இப்படி எல்லாமே நமக்கு தெரியும். இப்படியாப்பட்ட உலகத்திலே 2024ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் 29ஆம் தேதி திருக்குடும்ப விழாவை கொண்டாடுற நமக்கு நமது பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களும் நிறைவாழ்வை அடைய வேண்டும், நிம்மதியான வாழ்வை அடைய வேண்டும். கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் முழுமையாக கடவுளை நம்ப வேண்டும். அதுதான் இன்றைய நிலை. அந்த காலத்தில் சொன்னால் சேசு மரி சூசை துணை. படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அவங்கள சொல்லி நினச்சி தான் படுக்கணும். எனக்கு திருக்குடும்பத்தின் ஆசீர்வாதம் நமக்கு என்னை கிடைக்கணும். அது சூசை இப்படி ஆசீர்வாதமும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்கின்ற பொழுது அந்த முக்கடலும் சங்கமிக்கின்ற இடமாக இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கை விலை மதிப்பெற்றது. அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆகாது. ஏனென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக குடும்பம் என்ற சித்தாந்தத்தை உங்கள் கையிலே கொடுத்த அன்று முதல் இன்று வரை நான் பயணிக்கின்ற பயணம் எத்தகைய பயணமாக இருக்கிறது, இறைவனுக்கு உகந்த பயணமாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். குடும்பங்களில் நான் பார்க்கின்ற பொழுது மனநிலை சரியில்லை, நோய் தாக்கம், வெளியில் சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறது என்றெல்லாம் இயக்கத்தோடு வாழ்ந்திருக்கின்ற இன்றைய காலகட்டங்களிலே இறைவன் ஒருவரே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் பரிசாக கொடுப்பவர் தான் ஆண்டவர் இயேசு. அவருடைய பிறப்பு விழா அதைத்தான் சொல்லுகிறது. காரியில் வந்த மக்கள் பேர் வழியை கண்டார்கள். காரிலாம் என்ன, நமக்கு இருக்க கஷ்டம் துன்பம் தூயிரம் எல்லாமே மறைஞ்சு போயிடணும். ஒளி உதிக்கின்ற பொழுது நல்ல மனிதர்களாக, அமைதி ஏற்படுத்துவர்களாக, இரக்கத்தை கொண்டவர்களாக வாழுகின்ற பொழுது அங்கு கடவுளுடைய பிரசனம் ஒரு நாளும் தொய்வுபடாது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம குடும்பங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிறக்க இருக்கின்ற புதிய ஆண்டிலே நாம் அனைவரும் ஒன்றாக நீந்து பயணிக்கின்ற பொழுது எல்லா குடும்பங்களும் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். இந்த அர்ப்பணத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற வேண்டும். நம்மோடு மட்டும் இல்லை, நமக்கு உரியவர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எவ்வளோ பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் அதெல்லாம் விட்டு விட்டு நாம் சமாதானத்துக்குரிய ஒரு தூதுவர்களாக மாறுகின்ற பொழுது இந்த திருக்குடும்பம் எப்போவுமே ஆண்டவருக்கு ஏற்ற குடும்பமாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் இன்று திருத்தந்தையே சொல்லுகிறார். புரிதல் கட்டாயம் முக்கியம்னு சொல்கிறார். இந்த திருப்பயணி சொல்கிறார், எதிர்நோக்கு அப்படின்னு சொல்கிறார். வருகின்ற ஜூபிலி ஆண்டு எதிர்நோக்கும் திருப்பயணிகள், அந்த திருப்பயணத்தில் நாம் பயணித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆகையாலே ஒவ்வொருவரை மனதார புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மன்னித்து பகிர்ந்து வாழுகின்ற பொழுது அந்த குடும்பத்திலே இறையாசிர் என்றும் உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்த
அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இந்த நாளில் திருக்குடும்ப பொருளாய் கொண்ட நமக்கு இறையாசி நின்றும் கிடைக்க நம்ம தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து சொல்வோமாக. அன்பின் இறைவா, தங்களது குடும்பங்களை விடுத்து உலக குடும்பத்திற்காக பணி செய்ய தங்களையே அர்ப்பணித்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவிகள் என அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் கத்தோலிக்க குடும்பங்களை நல்வழியில் கட்டி எழுப்புவதில் ஆர்வமுடன் பணி செய்யவும், தங்களின் ஞானமிகு போதனைகளால் குடும்பங்களை வழிநடத்தவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றிய இறைவா, திருக்குடும்ப விழாவினை கொண்டாடும் எங்கள் அனைவரின் குடும்பங்களையும் ஆசிர்வதியும். எங்கள் குடும்பங்களில் கிறிஸ்துவ நம்பிக்கை செழிக்கவும், அன்பே எங்கள் குடும்பங்களின் அடித்தளமும் ஆணிவேருமாக அமைந்து எங்கள் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, குழந்தைகளின் நல்வாழ்விற்காக தங்களையே கரைக்கும் பெற்றோர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் தந்து அவர்களின் பணிகளை ஆசீர்வதித்தருளும். மேலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு தங்களது வாழ்வால் முன்மாதிரியாக அமையவும், இறந்தோருக்கு நித்திய வாழ்வு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சிக்கு பணி செய்கின்ற அனைவருக்காகவும் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து உங்கள் அனைவரையும் உமது பாதுகாவலில் வழிநடத்தி செல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். இந்த நாளை கொடுத்து நன்றி செலுத்தி தொடர்ந்து நாங்கள் எழுப்பிய மன்றாடுகள் கனிவோடு செவி சாய்த்து அனைத்து குடும்பங்களையும் பாதுகாவலில் இருந்து வழிநடத்தப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரரே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருள்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாயி புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால்
எங்கள் குடும்பங்களை உமது அருளினாலும் அமைதியினாலும் உறுதி பெற செய்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறு நிகழ்வாகிய இந்த பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாரையும் தம்மில் எழுச்சி வர செய்யவும், படைப்புக்கள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணக அரசிற்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழிசை பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்பிற்கெல்லாம் இப்பொழுது தகுமே. உம்முடைய திருமான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாக தூய ஆவியின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைவரி உலகெங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, நாங்கள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட கொண்டு வந்துள்ள காணிக்கைகளே அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த நம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமணா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுமனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நம் திருமணின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தில் நாம் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருமான எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான உயிருள்ள பலியை நன்றி எழுத நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரலையுமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீ உலகனை திருவுள்ளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான புனித கன்னிமரியால் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறைசாட்சியர் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் உமது புதியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கி இப்பலி உலகிற்கெல்லாம் மீட்பும் அமைதியும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக முடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர், சொந்தமான மக்களாகிய அனைவரும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. திருப்பலியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக பங்கு மக்களையும் பங்கு குடும்பங்களையும் பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீ விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையை எங்கும் சிறண்டிருக்கும் மக்களை தயவோடு உம்மாடு சேர்த்துக் கொள்ளப்படும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரர்களையும், குறிப்பாக திருப்பலி நிறைவேற்றுகின்ற இறந்து போன அனைவரின் சகோதர சகோதரர்களையும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் நமது ஆட்சியில் தயவுடன் ஏற்றலாம். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து ஆட்சியை கன்று என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீ எல்லா உலகிற்கும் நன்மைகளை வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாய தந்தையே, தூயாவியானவருடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளின் தந்தை இயேசு கற்றுக் கொடுத்தார், எனவே துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலோ நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோ. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதியை தந்தருளும், எமக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வம். இந்த தெய்வத்தின் திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்னை வழங்குவதாக. உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து, உறவின் வழியாய் உயிரை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து, உலகை மாற்றும் முடிவை தாராய். உன் அன்பின் பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி, கடவுளாட்சி கனவை தந்தாய். வாழும் உயிர்கள் யாவும் கடவுள் உருவை காணும் புதிய வழிகள் வகுத்து தந்தாய். இறையாட்சி குடும்பமாய் இவ்வுலகம் அமைந்திட, இங்கு பகைமை அழிந்திட, நல்பகிர்ந்து வளர்ந்திட, நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டு இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்களையும் உலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமை பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் சிறப்பாசி பெற தலைவனையும் மன்றாடுவோம்.
ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாயிருவன் உங்கள் வாழ்நாட்களை அமைதியில் செம்மேறு செய்து தமது ஆசின் கொடைகளை உங்கள் குடும்பங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பினால் உறுதிப்படுத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்குடைகளால் நிறைவு பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல்கள் வழியாக நிலைவாழ்வை மகிழ்ச்சியுடன் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நற்குடும்பங்களாக வாழ்ந்து சான்று பகர சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது.